கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரு விசை கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஒப்புக் கொடுக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையெல்லாவும் கிருபையால் உகர்ந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலை மதியாவும் கிருபையால் உகர்ந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னையும் உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. உண்மையாகவே எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீ கண்ணோக்கி பாரு. உம்மை நம்பி காத்திருக்கிறோம் சுவாமி. இயேசுவின் வல்லமைக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் மத்தியிலே தேவனுடைய ஏக்கத்தை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். கர்த்தர் இந்த உலகம் முழுவதும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார். யாரை தேடுகிறார்? இழந்ததை தேடி வந்தவர், மீட்டுக்கொள்ளும்படியாய் வந்தவர், ரட்சிக்கும்படியாய் வந்தவர், தம் சமூகத்தில் இழுத்துக்கொள்ளும்படியாய் வந்தவர். அவர் இன்றைக்கு தேடுகிறார், ஒருவரையுமே காணவில்லை. ஆச்சரியமாய் இருக்கிறதல்லவா? யாருமே இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதாவது விண்ணப்பம் செய்ய ஆட்களை தேடுகிறார். விண்ணப்பம் செய்ய யாராவது உண்டா என்று கர்த்தர் தேடி அலைகிறார். விண்ணப்பம் செய்துதான் ஆக வேண்டும், கட்டாயம் விண்ணப்பம் செய்தே ஆக வேண்டும்னு ஒரு சூழ்நிலைக்குள்ள எப்படியும் ஜனங்கள் தள்ளப்படுவாங்க. நான் ஜெபிக்கவே மாட்டேன், நான் விண்ணப்பம் பண்ணவே மாட்டேன், நான் அவர்கிட்ட எல்லாம் போகவே மாட்டேன் அப்படிலாம் யாரும் சொல்ல முடியாதுங்க. நினைச்சுக்காதீங்க, எனக்கு அந்த தேவையே வராது. நோ, எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் இந்த உலகத்துல கட்டாயம் ஒரு நாள்
தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு. பாருங்க, பாவம் பெருக 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 ஜனங்கள் கடைசியில அவர் பாதத்துல மன்றாடிதான் ஆக வேண்டும். என்னை பொறுத்தவரை பாவம் பெருக பெருக அப்படி மன்றாடினால்தான் நீங்கள் பாதுகாக்கப்பட முடியும். தேவனை நோக்கி பார்த்தால்தான் உன் குடும்பத்தை தேவன் பாதுகாக்க முடியும். உன்னுடைய தேசத்தை அவர் அப்பொழுதுதான் பாதுகாக்க முடியும். ஏசாயாவின் புத்தகம் 59வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறதை கேட்கலாம். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியை அவரை தாங்குக. விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லையே, ஒருவனை கூட காணுமே அப்படின்னு ஆச்சரியப்படுறார். பாருங்க, ஒரு மனுஷன் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு விட்டார். விண்ணப்பம் பண்ணவும் திறப்பிலே நிற்கவும் ஒரு மனுஷன் முன்வராவிட்டார். ஆண்டவரே, உங்க பாதத்துல நின்று நான் ஜெபிப்பேன், மற்றவங்களுக்காக தேசம் அழியாதபடி ஜெபிப்பேன், மற்றவங்க ரட்சிக்கப்படுவதற்காக நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் முன்வராவிட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்பு தேசத்தின் மேலே வந்துவிடும். ஒரு தேசத்துல நீ இருக்கிறியா? அந்த தேசத்துக்காக ஜெபிக்காத மனுஷன் என்ன மனுஷன்? அந்த தேசத்துல வாழ்ற, அந்த தேசத்துல நீ நல்லா இருக்கிறதுக்கு முதல்ல அந்த தேசம் நல்லா இருந்தா தானே நீ நல்லா இருக்க முடியும். பாருங்க, எசேக்கியேல் எழுதின புத்தகத்திலே 22வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். பாருங்க, ஒரு தேசத்தை அழிக்காதபடிக்கு, அப்போ தேசம் அழிவுக்கும் போகும். அதை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நின்று அந்த சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இது என்னை பொறுத்தவரையில எப்படி தெரியுமா? இது ஜெபிக்க வேண்டிய காலகட்டம். இதுல கூட நம்மளால ஜெபிக்கல அப்படின்னா நம்ம மனுஷனே இல்லை, நமக்குள்ள தேவனே இல்லை. மன்றாடக்கூடிய ஒரு நேரங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சும்மா வியாதியை பார்க்குறீங்க, சூழ்நிலையை பார்க்குறீங்க, அது செய்தி அறிக்கையை கேட்குறீங்க, உலகத்தை பார்த்து இன்னைக்கு முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் சொல்லிட்டு நீங்க இமேஜின் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா தேவ சித்தம் இல்லாம, அவர் கிருபை இல்லாம எதுவுமே மாறாது. அதற்கு நம்ம ஜெபிக்கணும், மன்றாடக்கூடிய ஒரு நேரம். இனி வரக்கூடிய நாட்கள் நான் சொல்றேன், பயங்கரமான ஆவிக்குரிய யுத்தம் ஏற்படக்கூடிய ஒரு நாட்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மள சத்துரு டார்கெட் பண்ணிட்டே தான் இருப்பான். சத்துரு முழு மூச்சோடு சபைக்கு விரோதமா இருப்பான். சபையில சமாதானத்தை கெடுக்க பார்ப்பான். வான மண்டலத்துல சேனைகள் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நமக்கு விரோதமா எழும்பதான் செய்யும். நீங்க ரொம்ப ஈஸியா அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் அதெல்லாம் செய்ய முடியாது. கர்த்தர் நம்ம மீது மன்றாட்டின் அபிஷேகத்தை ஊற்றி பின்மாறி வல்லமையை தந்து கொண்டிருக்கிறார். நாம் அதை பெற வேண்டும். நாம் அதை பெற்றால் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இதுவரை இல்லாத அளவு ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த அவருடைய அபிஷேகத்தை ஜெபிக்க ஜெபிக்க அவர் பொழிந்து கொண்டே இருப்பார், அவர் ஊற்றி கொண்டே இருப்பார். வருகை நெருங்க நெருங்க போராட்டம் வந்து கொண்டே தான் இருக்கும். ஈஸியா லைஃப் கோத்ரூ பண்ண முடியாது. சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? பாருங்க, விண்ணப்பம் பண்ண ஒருவருமே இல்லை அப்படின்னு பார்க்கிறாரு. ஒருவருமே இல்லை அப்படின்னோடனே கெட்சமனை தோட்டத்துல போய் நமக்காக அவரே அந்த ஆத்தும வியாகுலத்தோடு நின்று
அவரே மன்றாட ஆரம்பிக்கிறார். பலத்த சத்தத்தோடு, கண்ணீரோடு, ஆத்தும வியாகுலத்தோடு அவர் கதற ஆரம்பிக்கிறார். லூக்கா 24:44 சொல்லுகிறது, அதிகமாய் ஊக்கமாய் அவர் ஜெபித்த போது, அதிகமாய் ஊக்கமாய் அவர் ஜெபித்த போது அவருடைய வியர்வை, அவருடைய கண்ணீர், அவருடைய இரத்தத்தின் பெருந்துளிகளாக வெளியே வர ஆரம்பித்தது. வேர்வைக்கு பதில் அதிகமாய் ஜெபித்ததினால், அதிகமாய் ஊக்கமாய் ஆண்டவரிடத்துல மன்றாடினபடினால், கதறினபடினால், வேர்வை வர்ற இடத்துல இரத்தத்தின் பெருந்துளிகள் கொட்டுகிறது. அவர் பரலோகத்திலே பிதாவுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்திருந்து நமக்காக மன்றாடி கொண்டே இருக்கிறார். இங்க ஜெபிச்சது காணாதுன்னு அங்க போயும் என் பிள்ளைகள் மன்றாடி ஜெபிக்கணும், என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஜெப ஆவி வரணும், திறப்பிலே நிற்கக்கூடிய பிள்ளைகள் எழும்பணும். ரோமர் 8:34 வாசித்து பார்த்தால் தெளிவாக சொல்லப்படுகிறது. நம் ஆண்டவராகிய இயேசு நமக்கு பதிலாக அவர் தன் காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, இது நம்மேல் விழுந்த கடமை. விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கஷ்டப்படும் போது மட்டுமல்ல, எப்பொழுதுமே உனக்கு ஒரு விண்ணப்பத்தின் ஆவி இருக்கணும். அதுக்கப்புறம் விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்கிறார். நீங்க கேட்கலாம், எவ்வளவு பேர் ஜெபிக்கிறாங்க, எவ்வளவு பேர் தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க பாருங்க. சகரியா 2:10 விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கண்ட ஆவியானவர் நம்மீது கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுகிறார். அப்போ எல்லாருமே விண்ணப்பம் பண்றவங்களா இருக்கணும். அதுதான் தெய்வ சித்தம். அதனாலதான் ஆவியானவரை வைத்து நம்ம மீது கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுகிறார். அந்த கிருபை இறங்க இறங்க நம்மளை அறியாமலே நம்மளை போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆவியை பெறுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால்தான் இந்த அனுபவத்தை நாம் பெற முடியும். பாருங்க, ரோமர் 8:26 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், ஜெபிக்கிறதற்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். நமக்கு நீங்க ஜெபிக்காட்டாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க, உங்களுக்கு ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா ஜெபிக்க முடியாது. அபிஷேகம் பெற்றவங்க தான். உங்களுக்கு உலகத்துல ஒவ்வொரு நாளும் உள்ள போராட்டத்தையும் சூழ்நிலையும் நடக்கிற காரியத்தையும் பார்த்து நீங்க நல்லா ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும், இப்படி ஜெபிக்கணும், கர்த்தரோட கூடயே இருக்கணும், நான் பரிசுத்தமா வாழணும், எல்லாமே ஆசை உள்ள இருக்குது. அதுக்காக ஆயத்தம் பண்றீங்க. ஆனா டெய்லி நடக்கிற சம்பவங்கள் உங்களுக்கு ஜெபிக்க முடியாம இருக்கும். வெளியே வாய் விட்டு ஒரு வார்த்தை கூட ஜெபிக்க முடியாம இருக்கும். ஆனா மனசு கூட ஐயோ ஜெபிக்கலையே, அப்படி ஒரு வேதனை இருக்கும். ஐயோ எவ்வளவுலாம் பிளான் பண்ணேன், எப்படிலாம் காத்திருக்கணும்னு நினைச்சேன், எப்படிலாம் உபவாசம் பண்ணணும்னு நினைச்சேன், ஒன்று கூட ஜெபிக்க முடியலையே அப்படின்னு இருக்கும். அப்ப ஜெபிக்க முடியலையே நீங்க நினைச்சு உங்க மனசுல ஒரு துக்கம் அழுத்தம். அப்போ யார் தெரியுமா அந்த துக்கத்தை கொடுக்கிற? நம்ம ஜெபிக்கலங்கிற துக்கத்தை, முடியலங்கிற துக்கத்தை அறிந்த பரிசுத்த ஆவியானவர் உடைய பலவீனத்தில் உனக்கு உதவி செய்கிறார். நீ அப்படி நினைக்கும் போதெல்லாம், உனக்கு ஒரு கில்ட்டியா இருக்கும் போதெல்லாம், முடியலையே நினைக்கும் போதெல்லாம், ஒரு பெருமூச்சு உனக்கு வரும் போதெல்லாம் ஆவியானவர் உனக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறார். பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, நீ தேவைக்காக மட்டும் ஜெபிக்கிற ஆளா? உன் தேவைக்கு மட்டும்தான் ஜெபிப்பியா? நீ உன் குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கணுமா? நீ மட்டும்தான் நல்லா வாழணுமா? இதுதான் உன்னுடைய அழைப்பா? இதுக்குதான் நீ ஆண்டரை தேடுறியா? இதுதான் உன் ஜெப லைஃபா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதாவது நமக்காக தேவைக்காக மட்டும்தான் கர்த்தரை தேடுறோமா? நான் என்ன சொல்றேன்னா, எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு கூட்ட ஜனம் இருக்கிறோம். என்ன ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் கணவனை ஆசீர்வதியும், என் பிள்ளைய ஆசீர்வதியும், மனைவி ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி நம்ம தேவைக்காக மட்டுமே ஜெபிக்கிற ஆட்கள். பாருங்க, அழிந்து போறவங்களுக்காக பக்கத்து வீட்டுல இடி விழுந்திருக்கும், பக்கத்து வீட்டுல மரணம் இருக்கும், பக்கத்து வீட்டுல துக்கம் இருக்கும்,
கண்ணு முன்னாடி எதுதோ நடக்கும், அதெல்லாம் குறித்து கொஞ்சம் கூட டோன்ட் கேர். அவங்க ஐயோ அவங்களுக்கு நம்மளை எத்தனை நாள் பேசிப்போம், இவங்களுக்கு ஒண்ணுமே நம்ம செய்யலையே, அந்த கொஞ்சம் கூட இருதயத்துல அந்த அழிஞ்சு போன ஆத்மாவுக்காக கொஞ்சம் கூட ஒரு இறக்கம் அதெல்லாம் கிடையாது. பாருங்க, சில பேருக்கு சபை வளர்ச்சியை பத்தி எண்ணமே இருக்காது. ஏதோ வரோம் ஏதோ போறோம், அவ்வளவுதான். நமக்கு நல்லது நடக்குதா அவ்வளவுதான், நமக்கு தேவையானது அது கிடைக்குதா. நான் என்ன சொல்றேன், இதே மாதிரிதான் நிறைய பேரு அங்க வெட்டுவான் குத்துவான் சாவு எதோ நடக்குங்க தேசத்துல. ஐயோ நம்ம நாட்டுல இப்படி நடக்குதே, நாளைக்கு நமக்கு என்ன நடக்குமோ அது உணர்வே ஃபீலிங்கே இருக்காது. அப்போ ரொம்ப செல்ஃபிஷா வாழ்ற ஒரு கிறிஸ்தவ கூட்டம். ஆண்டு சொல்றாரு அதுக்குதான் ஆண்டு சொல்றாரு, நீ உனக்காக ஜெபிக்க தான் செய்யற, உன் குடும்பத்தின் பாதுகாப்புக்காக கர்த்தா தான் இருக்கிற, ஆவில நிறைய தான் செய்யற. ஆனா நீ கேட்கிற நான் தான் ஜெபிக்கிறேன்னா ஏன் விண்ணப்பம் பண்றேன்னா இல்லைன்னு ஆண்டு சொல்லலாம். நீ எங்க உனக்காக மட்டும் தானே ஜெபிக்க? உனக்கு கர்த்தருடைய இருதயம் உனக்கு தெரியுதா? மற்றவங்க எத்தனை பேர் நரகத்துக்கு போறாங்க அந்த எண்ணம் இருக்கா? உன் நாடு அழிக்கிறத உனக்கு அந்த கொஞ்சம் கூட வந்து இறக்கம் இருக்குதா? அதுக்குதான் ஒன்ன பார்த்துதான் அன்று சொல்றாரு, உன்னையும் என்னையும் பார்த்துதான் விண்ணப்பம் பண்ணுறேன் இல்லை அப்படின்னு துக்கப்படுறாரு. அதுக்காக நானே உனக்காக உன் தேசத்துக்காக விண்ணப்பம் பண்றேன். நான் உருவாக்குன ஜனம், அவருக்கு தான் ஜனத்து மேல அவ்வளவு ஒரு அன்பு. பாருங்க, ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு நல்ல ஒரு ஜெப வீரர். அவர் தேவனுக்கு சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டார். பாருங்க, சோதோம் குமாரா என்ற பட்டணத்தின் அழிவிலிருந்து மீட்பதற்காக ஆபிரகாம் மன்றாடுறார், ஆண்டோட்ட போய் மன்றாடுறார். அவர் எப்படி மன்றாடுறாருன்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரத்தை போய் வாசிக்க பாருங்க. அந்த பட்டணத்தில் உள்ள நீதிமான்கள் அழிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கரிசனை வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த ஜனங்கள்லாம் பாதுகாக்கப்படணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் போராடுறாரு, அங்க நீதிமான்கள் இருக்கிறாங்க, ஆண்டவரே தயவுசெய்து அந்த நாட்டை அழிச்சிடாதீங்க, சோதாம் குமாரை அழிச்சிடாதீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் வந்து தனக்காக தான் பிள்ளைக்காக ஜெபிக்கல. அந்த சோதம் குமாரா நாட்டை அழிக்க போறாருன்னு ஆண்டவர் தெரிஞ்ச உடனே அவர் அதற்காக மன்றாட ஆரம்பிக்கிறார். அந்த நாட்டுல அவருக்கு தொழிலும் இல்லை, அவருக்கு வியாபாரம் இல்லை, யாரும் இல்லை. யாரு இருக்கானா, லோத்து இருக்கிறாப்ல. லோத்து ஒரு பாவமான ஒரு மனுஷன் இல்ல, அவன் ஆபிரகாமோடு கூட இருந்த மனுஷன். எனக்கு அன்பானவர்களே, அங்குள்ள மக்களுக்காக, அவங்க செய்யற பாவங்களுக்காக, அவங்க செய்யற அநியாயங்களை பார்த்து அவர் தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, சர்வலோக நியாயாதிபதி நீர் நியாயம் செய்யாமல் இருப்பீரோ? நீர் நியாயம் தானே செய்வீரு. நீ இந்த மக்கள் அநியாயம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சு அதோட ஒன்றில்லாம ஆக்கிட மாட்டீர. நீர் நியாயம் செய்வீர் தானே, அது ஜனங்களை அழிச்சிடாதீங்க. அது பாருங்க, அங்குள்ள ஜனங்கள் பயங்கர பொல்லாத ஜனங்கள்ங்க. சோதம் குமார்ல இருக்கிறவங்க நல்லவங்களே கிடையாது, ரொம்ப கொடுமையானவங்க. அவங்க ஆண் புணர்ச்சிக்காரங்க, ரொம்ப கேவலமா நடத்துறவங்க. அங்கெல்லாம் பெண்கள் வாழ முடியாது, விபச்சாரம் பண்ணுகிற ஒரு நாடு. பாருங்க, அங்குள்ள கூக்குரல் வான பரியந்தம் எட்டினது. அந்த அளவுக்கு அநியாயம். அந்நியர்களை யாரு போனாலும் அற்பமா நினைப்பாங்க. அங்க போனா உள்ள போனா தப்பிச்சு வெளியே வர முடியாது. அந்த பட்டணத்துக்காக இரக்கம் காட்டும்படியாய் ஆபிரகாம் ஜெபிக்கிறார். யாராவது இப்படிப்பட்டவங்களுக்கு ஜெபிப்பாங்களா? நல்லவங்க அழியக்கூடாதுன்னு ஜெபிப்பாங்க. இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்கிற மக்களுக்காக யாராவது ஜெபிப்பாங்கள? அவர் கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே அந்த சோதம் குமாராவில் ஒரு 50 நீதிமான் இருந்தா அவங்க நிமித்தமாக பட்டணத்தை அழிக்காம விடுவீங்களா அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் சரி 50 நீதிமான காட்டு நான் அழிக்காம இருக்கிறேங்கிறார். அங்க பார்த்தா 50 நீதிமான் இல்லை. உடனே டக்குன்னு ஆபிரகாம், ஆண்டவரே 10 நீதிமான் இருந்தா அந்த தேசத்தை அழிக்காம விட்டுருவீங்களா ஆண்டவரே அப்படி கேட்கிறார்.
உடனே ஆண்டவர் அப்பவும் அவர் ஜெபத்தை கேட்டு, சரி 10 நீதிமான்கள் இருந்தா நான் அழிக்கல, 50 எங்க இருக்கு, 10 எங்க இருக்கு பாருங்க. அந்த 10 இருந்தால் கூட அழிக்காமல் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி அவர் ஜெபத்திலே மன்றாடி கொண்டிருக்கிறார். அந்த தேசத்துக்காக அழிவுக்கு அழிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த சோதோம் குமாராவில் லோத்துவை தவிர நீதிமான்கள் யாருமே இல்லை. நான் கேட்கிறேன், அவ்வளவு துன்மார்க்கமான நாடுதான். லோத்து ரொம்ப நல்லா இருக்கு, செழிப்பா இருக்குன்னு போனாரு. அங்க போய் கொஞ்சம் ஆத்துமாதாயம் செஞ்சிருக்க கூடாது? தன்னை தியாகம் பண்ணி சொத்து ரொம்ப ஐஸ்வர்யம் இருக்குன்னு போனார. அந்த ஐஸ்வர்யத்தை நம்பி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் கிடைச்சிச்சு பாருங்க. கொஞ்சம் ஆண்டவர் பாதத்துல விழுந்து ஜெபித்து சுவிசேஷத்தை அறிக்கை செய்திருக்க கூடாது? ஒருத்தரை ஆத்துமாதாயம் செய்திருக்க கூடாது? லோத்துவை தவிர ஒருத்தரும் நீதிமான் இல்லை. அவரால மற்றவர்கள் ஒரு ஆளை கூட ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியல. அந்த இடத்துல இயேசுவை நாம மகிமைப்படுத்த முடியல. விண்ணப்பத்துக்காக தான் கூட சேர்ந்து ஜெபிக்க கூட ஆட்களை ரெடி பண்ணல. நம்ம சொல்றோம் இல்லைங்க, நான் ஊழியக்காரன், நான் அப்படி இப்படின்னு. உன் கூட நீ எழுப்புதலுக்கு, தேசத்தின் பாதுகாப்புக்கு யார் கூட இருக்கிறா? தனியா நிக்கிறீங்களா? நீங்க அழைக்கப்பட்ட ஊழியக்காரர் தானே. உங்க நிமித்தமா உங்க கிராமம் அழிக்கப்படக்கூடாது. உன் நிமித்தமாய் உன் குடும்பம் அழிக்கப்படக்கூடாது. உன் நிமித்தமாய் உன் சபை அழிக்கப்படக்கூடாது. உங்கள் நிமித்தமாய் உங்கள் தேசம் அழிக்கப்படக்கூடாது. பாருங்க, தேவனுடைய நியாய தீர்ப்பு மிகவும் பயங்கரமானது. வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷிக்கப்பட்டு அங்க ஒரே ஒரு நீதிமான் தான் இருக்கிறான். லோத்துவின் குடும்பத்தை மட்டும் காப்பாற்றப்படுகிறது. அதுலயும் லோத்துவின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறி போனாள். தேவதூதர்கள் அவர்களை இழுத்து கொண்டு வெளியே விட்டார். நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்க. தேவன் நியாய தீர்ப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தப்ப முடியாது. யாருமே தப்ப முடியாது. நியாய தீர்ப்பு இந்த பூமியில நடைபெறும். பொறுமையா இருப்பார், அவ்வளவுதான். பொறுமையா பார்த்துட்டு இருப்பார். மனம் திரும்புவாங்க. அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கப்படுது. ஊழியக்காரனுக்கு கொஞ்சம் சான்ஸ் அதிகமா கொடு. துன்மார்க்கனுக்கே சான்ஸ் கொடுக்கிறார். திருந்திருவான். ஜெப பிள்ளைகளுக்கு சான்ஸ் கொடுக்கப்படுது. இன்னைக்கு ஜெபிப்பாங்க, நாளைக்கு ஜெபிப்பாங்க. அந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தணும். அந்த சான்ஸை பயன்படுத்தாம ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல. பாருங்க, அக்கினியும் கந்தகமும் வருஷிக்கப்பட்டு 2 பட்டணங்களும் அழிக்கப்பட்டது. இது நம்மளுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கட்டும். இப்பொழுது இந்த கொரோனா வைரஸ்னால தேவன் நம்மளை சந்தித்து கொண்டிருக்கிறார். சும்மா அந்த வியாதிக்காக ஜெபிப்பதற்காக அல்ல. இது ஒரு எச்சரிப்பு. இதே மாதிரி என்னென்னமோ நடக்கலாம். எப்பொழுதுனாலும் எதுனாலும் நடக்கலாம். நாம தான் நம்மளுடைய வாழ்க்கைய ரொம்ப கேர்ஃபுல்லா நடத்த கத்துக்கணும். மத்தேயு 11:29-30 சொல்லுகிறது, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டருடைய பாரங்க இது, ஆண்டருடைய நுகம். இங்க தேசம் அழிக்கப்படக்கூடாதுங்கிறது ஆண்டருடைய நுகம். அதை நம்ம ஏத்துக்கணுங்க. நம்ம பாரமா நினைக்கணுங்க. நம்ம கடமையா நினைக்கணுங்க. நராஷலாதலா உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். ஜபிக்க அழைக்கிறார். விண்ணப்பம் பண்ண அழைக்கிறார். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சொல்றேன், நீங்க ஜபித்து பாருங்க. உங்க தேசத்துக்காக, உங்க சபைக்காக, உங்கள் மக்களுக்காக, உங்கள் உடன்பிறப்புகளுக்காக, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக ஜபித்து பாருங்கள். ஆண்டவர் சமூகத்திலே மன்றாடி பாருங்கள். உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்க நுகம் லகுவா இருக்கும், மெதுவா இருக்கும்.
அது உங்களுக்கு பாரமாவே இருக்காது. உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். ஜெபிக்க ஜெபிக்க நீங்க ஆத்துமாவில் பலன் அடைவீங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை வரும். இயேசு உங்களோடு கூடயே இருப்பார், உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் முழங்கால் படியிடும் போது அவர் பாரத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். இயேசு உங்களோடு கூட பேசக்கூடிய ஒரு தகப்பனாய் மாறுவார். ஜெபித்து பாருங்கள், இயேசு பேசுவார். இயேசுவின் இருதயம் உங்களுக்கு தெரியும். விண்ணப்பம் பண்ணுவது நம் ரத்தத்தில் ஓடுகிற ஒரு பகுதியா இருக்க வேண்டும். ரத்தம் ஓடுதுன்னா ஜபத்துல ஒரு பகுதி விண்ணப்பம் பண்ணுவது, அது கலந்திருக்க வேண்டும். கிறிஸ்து நம்மில் உருவாகும் அளவு, இயேசு நமக்குள்ள உருவாய் 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 மேல வர்ற அளவுக்கு கர்ப்ப வேதனையோடு போராட்டத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஜபத்திற்கு என் ஆண்டவர் கட்டாயம் இன்றைக்கு பதில் தருவார். கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்களோடு கூட பேசிவிட்டார். இனி அற்புதத்தின் நாளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஜெப ஆவியை உங்கள் மீது வர்ஷிக்க பண்ணுவார். ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காய் நம்மளை அர்ப்பணித்து, நம்முடைய தேசங்களுக்காக, நம் சபைக்காக, ரட்சிக்கப்படுவதாக புறஜாதிகளுக்காக ஜெபித்து, நம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்து தேவனுடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். நீங்கள் இளைப்பாறுதல் அடைவீங்கள். இயேசுவின் வல்லமையின் கரத்திற்கு உங்களை கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமென். God bless you.